ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் டிஇடி பேப்பர் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து பேப்பர் 1 அப்படின்றனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. 3rd ஸ்டாண்டர்ட்குள்ள ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனது உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. இந்த லெசன் எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். இந்த லெசனுக்குள்ள ஜென்ரல் டாபிக் தான். அதாவது கை எப்படி கழுவணும், நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறது எப்படி சுத்தமா வச்சுக்கணும், கண்ணு காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் எப்படி பராமரிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக் தான். இந்த ஜென்ரல் டாபிக் லெசனுக்குள்ளேயும் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னது அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதை வரைக்கும் ஜஸ்ட் நோட்ஸாக எடுத்திருக்கேன். என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கை கழுவும் தினம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமான்னு எனக்கு தெரியல, நான் கேள்விப்படலை. அக்டோபர் 15 கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 15ஆம் தேதி கை கழுவும் தினம். கழிவறை தினம் சொல்லிட்டு நவம்பர் 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம். இந்த குடற்புழு நீக்கம் தினம் இது வரைக்கும் வந்து 10 லெட்டர் இருக்கு, சரிங்களா? அதை வச்சு நம்ம இதை பிப்ரவரி 10 அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி இருக்க டாபிக் வந்து எனக்கு ஷார்ட்கட் தெரியல, பட் நான் யோசிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். கழிவறை அருங்காட்சியகம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்கு. இந்த அருங்காட்சியகம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 1992 கழிவறை அருங்காட்சியகத்துக்கு ஒரு பெயர் இருக்கு, முதல் சொல பன்னாட்டு கழிவறை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கழிவறையில நிறைய மாதிரிகள், அதாவது நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா, கிமு 3000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படியெல்லாம் கழிவறை பயன்படுத்துறாங்க, எப்படிலாம் வச்சிருந்தாங்க, என்னென்ன டிசைன்ல வச்சிருந்தாங்கன்றதுக்கான மாடல் இங்க இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, உலக சுகாதார தினம் அப்படின்றது ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்த ஏப்ரல் மாசத்துலயும் ஜூன் மாசத்துலயும் நிறைய இந்த மாதிரி மெமரி டேஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் கண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு நோய் வருதான். கண்ணுக்கு ஒரு சிரமம் என்ன, அந்த நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன, அதாவது கண் வந்து உலர்ந்து போறது, காஞ்சி போறது, ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சிரமப்படுறது அப்படின்னா எதெல்லாம் சிரமப்படுறது, நமக்கு எரியும், அரிக்கும், மங்கிய பார்வை, தலைவலி, இது எல்லாமே இதோட சிம்டம்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிஜிட்டல் கண் சிரமம் கீழுள்ள சிம்டம்ஸ்ல இதுல இல்லாதது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்ல நிறைய சிம்டம்ஸ் கொடுத்துட்டு இதுல எது டிஜிட்டல் கண் சிரமத்துக்கான சிம்டம்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த காது பராமரிப்புல வருது. இந்த காது பராமரிப்புல இந்த ஒலி பத்தின ஒரு விஷயம். அந்த ஒலியுடைய அளவு டெசிபல், இந்த டிபி அப்படின்ற சிம்பிள் வச்சு சொல்லுவோம். அதாவது எந்த ஒலி அளவுக்கு மேல நமக்கு ஆபத்து அப்படின்னா 85 டெசிபலுக்கு மேல நமக்கு ஆபத்து. இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, சிறார் உதவி எண். அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. அப்புறமா குழந்தை தொழிலாளர் வச்சிருக்காங்க, குழந்தை திருமண சட்டம் வச்சிருக்காங்க. சாரி, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, இந்த சட்டத்தை மீறி இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த எண்ணுக்கு நம்ம புகார் கொடுக்கலாம். இப்போ செகண்ட் லெசன் பருப்பொருள்களின் நிலைகள். இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் தானே, ஒரு சின்ன டாபிக், அதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே அடுத்து நம்ம குவிஸா பார்க்கலாம். குவிஸ் மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் போடுவோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல்ல டிஇடி ப்ரிப்பேர் பண்றவங்க யாராவது இருக்கீங்க, பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு போடலான்றத பத்தி சொல்லுங்க.